ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த பேழையை ஆண்டவர் நோவா என்ற ஒரு மனிதனிடத்தில் செய்ய சொல்லும் பொழுது அவர் செய்தார். ஜனத்தினால இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், மற்ற எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த எல்லாரையும் கூப்பிடுன்னு சொன்னார். இப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், சீக்கிரம் வரப்போகிறார், அநேகருக்கு நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்காதபடினால, அந்த பேழைக்குள்ள அவர்கள் வராததுனால தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியல. ஆனால் நோவாவுடைய 3 பிள்ளைகள், மருமகள் 3 பேர், மனைவி அவர், அந்த 8 பேர் மாத்திரம்தான் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் என்னைக்கு அழைச்சாரோ, அவர் பேழையை செய்தாரோ, மற்ற எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியாக சேர்க்க சொன்னார். எல்லாரும் ஜோடி ஜோடியாக சேர்க்கப்பட்டார்கள். மற்ற எல்லா மனிதர்களும் அப்படி நிலத்தில் செஞ்சு கொண்டிருக்காரு, இப்படிலாம் அழிவு வருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நாளத்திலாம் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னா, எவ்வளோ நாளாக வராதவர் இன்னுமே எங்கே வரப்போகிறார், இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு தன்னை கெடுத்து கொண்டு இருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. ஆனால் ஏழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் எப்படி பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்களோ, அப்படியாக நாம் காக்கப்பட வேண்டும், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். இந்த பேழை என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ற அந்த பேழைக்குள் நாம் வந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.